அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இயேசுவின் மூதாதைய பட்டியல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 17 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நற்செய்தியாளர் மத்தேயு இயேசுவின் மூதாதைய பட்டியலை முன்வைத்து தமது நற்செய்தி நூலை தொடங்குகிறார். யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் வரையப்பட்டது இந்நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பழைய ஏற்பாட்டு வரலாறு தொடர்கிறது என்றும் கடவுளின் வாக்குகள் அவரில் நிறைவு பெறுகின்றன என்றும் மத்தேயு தெளிவுபடுத்த விரும்புகிறார். மத்தேயு தரும் பட்டியல் 42 பெயர்கள் மட்டுமே உள்ளன. இவை 14 பெயர்களை கொண்ட 3 பிரிவுகளாக கூறப்பட்டுள்ளன. யூதர்கள் ஏற்கக்கூடிய அடையாள எண்ணிக்கைகளே இவை. இயேசு ஆபிரகாமின் மகனாகவும் தாவீதின் மகனாகவும் அறிமுகம் செய்யப்படுகிறார். அதாவது யூத மக்களின் தந்தை என கருதப்பட்ட ஆபிரகாமின் வாரிசாகவும் ஒப்பற்ற யூத அரசராக கருதப்பட்ட தாவீதின் வாரிசாகவும் இயேசு சித்தரிக்கப்படுகிறார். மூதாதைய பட்டியல் அன்னை மரியா நீங்களாக 4 சற்று வித்தியாசமான பெண்கள் இடம்பெற்றிருப்பது நமது கவனத்தை ஈர்க்கிறது. விலை மகளிராக கருதப்பட்ட தாமார், ராகாப், பிறவினத்து பெண் ரூத்து, இன்னும் தாவீதின் பாவத்தில் பங்கு கொண்ட ஊரியாவின் மனைவி பத்சேபா ஆகிய 4 வாரிசாகவும் இயேசு காட்டப்பட்டுள்ளதன் கருத்து என்ன? இயேசு பாவிகளை மீட்க வந்தார். யூத அல்லா பிறவினத்து மக்களுக்கு மீட்பு உண்டு என்னும் 2 சிந்தனைகள் இங்கு தரப்படுகின்றன. இவ்வாறு தங்கள் இனத்தின் வாரிசாக தோன்றும் இயேசுவின் வழியாக தாங்கள் பரந்த மனப்பான்மை பெற்று பக்குவம் அடைய அழைக்கப்படுவதை யூத மக்கள் உணர இந்த பட்டியல் உதவுகிறது. மனித உறவுகள் வழியாக இயேசுடன் நாம் இணைய முடியும் என்ற உண்மை இங்கு வெளிப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தலைமுறை அட்டவணை வழியாக நாம் நமது முன்னோர்கள் நமக்கு செய்த தியாக செயல்களை நன்றியோடு நினைவு கூர்வோம். ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தையாக இருந்து முன்மாதிரியாக திகழ்ந்தது போல நமது நம்பிக்கை வாழ்வை நாம் ஆழப்படுத்திக் கொள்வோம். தலைமுறை அட்டவணையில் ஆண்களோடு தாமார், ராகாப், ரூத்து, பெத்சேபா இடம்பெற்றிருப்பது கடவுளின் மீட்பு ஏற்றத்தாழ்வற்றது என்பதை உணர்ந்து வாழ தூண்டுகிறது. மேலும் அன்னை மரியாவின் பெயர் ஒரு புது படைப்பாக மாறுகிறது. உலகெங்கும் எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக தூயாவின் துணையோடு வாழ்கின்ற வாழ்வு ஒரு புரட்சியாக, ஒரு புதுமையாக அமைகின்றது. ஆகவே நமது பிறப்பு பலருக்கு நன்மை கொடுக்கட்டும், ஏற்ற தாழ்வில்லாத சமுதாயம் படைக்க உதவி செய்ய வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். தலைமுறை அட்டவணையிலிருந்து கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் என்பதை தெளிவாக உணர்ந்து வாழ்கின்றேனா? பாவிகளையும் கடவுள் மீட்பு திட்டத்திற்கு பயன்படுத்துகிறார் என்பதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் தூயாவின் பிறப்பை உணர்ந்து வாழ்கின்றேனா?
மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, நாங்கள் அனைவரும் நீர் எல்லாருக்கும் சொந்த என்பதை உணர்ந்து வாழவும், பாவிகளையும் நீர் மீட்பு திட்டத்திற்கு பயன்படுத்துகின்றீர் என்பதை ஏற்று வாழவும், தூயாவின் பிறப்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.